இன்னைக்கு visittemples.com மூலியமா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல பொன்னேரி பக்கத்துல உள்ள பெரும்பேடு அப்படிங்கிற இடத்துல உள்ள ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த பெரும்பேடு முத்துக்குமார சுவாமி கோயிலுக்கு பெரும்பேடு முருகன் கோயில்னு இன்னொரு பேர்லயும் அழைக்கலாம். இந்த முத்துக்குமார சுவாமி வந்து சிவனோட மகன் எல்லாருக்குமே தெரியும். இந்த முத்துக்குமார சுவாமி பெரும்பேடு கோவில் வந்து கிழக்கு நோக்கிய ஒரு கோயில் ஆகும். இந்த கோவிலுக்கு ராஜ கோபுரம் எதுவும் கிடையாது. கிழக்கு நோக்கி உள்ள கோபுரத்துல ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவசேனாவோட காணப்படுறார். ஒரு வர்ண விக்கிரகம் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ கணபதி மற்றும் பழனி ஆண்டவரோட விக்கிரகத்தையும் பார்க்க முடியும். அந்த கோபுரத்தை கடந்து நம்ம கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கோவிலோட வலது பக்கத்துல சின்னதா ஒரு சன்னதி இருக்கு. இந்த சன்னதியில ஒரு வேல் வந்து காணப்படும். அந்த வேல் வந்து சாதாரணமா இல்ல, ஒரு தாமரை பீடத்து மேல அந்த சன்னதியில வேலை வச்சிருக்கா. மூலஸ்தானத்தை நோக்கி போனா அங்க வந்து ஒரு வேலை வந்து தரையில அப்படியே பதிச்சு வச்சிருக்கா. வேலுக்கு அடுத்து ஒரு துவஜஸ்தம்பம், அதாவது கொடிமரம் காணப்படும். இதுக்கப்புறம் வந்து மூலஸ்தான மண்டபம் தான். இந்த மூலஸ்தான மண்டபம் பற்பல தூண்களால் ஆனது. இந்த மூலஸ்தான மண்டபத்தோட கோபுரத்துல வந்து முருகன், சிவன், பார்வதி, மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, பிரம்மா, சரஸ்வதி, விநாயகர், நாரதர் இவாளோட வர்ண விக்கிரகங்களை பார்க்க முடியும். இவா எல்லாம் ஒரே இடத்துல வர்ண விக்கிரகங்களா பார்க்கும்போது கண்களா காட்சி அவர் தெரியுறா. பல தூண்களால் ஆன இந்த மூலஸ்தான மண்டபத்துக்குள்ள நம்ம போனா அங்க முதல்ல ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது ஒரு பலிபீடம், அதுக்கடுத்து ஒரு மயில் வாகனம், இவை ரெண்டுமே வந்து மேற்கு நோக்கி, அதாவது மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி வச்சிருக்கா. அதே மாதிரி மூலஸ்தானத்தை நோக்கி நம்ம போகும்போது இடது பக்கத்துல கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி, அந்த கிழக்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ கணபதியோட சன்னதி. மூலஸ்தானத்துக்கு வலது பக்கத்துல மற்றொரு கிழக்கு நோக்கிய சன்னதி, அது வந்து ஸ்ரீ பழனி ஆண்டவரோட சன்னதி. ஸ்ரீ பழனி ஆண்டவர் தன்னோட சன்னதியில நின்ற கோலத்துல கிழக்கு நோக்கி காணப்படுறார். அதுக்கடுத்து மகாமண்டபத்துல ரெண்டு வடக்கு நோக்கிய விக்கிரகங்கள் பார்க்க முடியும். ஒன்னு வந்து ஸ்ரீ ராமலிங்க வள்ளலாரோட விக்கிரகம், அடுத்தது ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளோட விக்கிரகம். இதுக்கடுத்து வந்து தெற்கு நோக்கி ஒரு பெரிய ஒரு ஓவியத்தை மாட்டியிருக்கா. அந்த ஓவியத்துல ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவசேனாவோட காட்சி அளிக்கிறார். பிரமாதமா இருக்கு. பெரும்பேடு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி அந்த மூலவர் சன்னதியை நோக்கி போனா அங்க வந்து வாசல்ல ரெண்டு துவாரபாலகர்கள் விக்கிரகம், வர்ண விக்கிரகங்களை பார்க்க முடியும். ஒரு துவாரபாலகர் தன்னோட தோல்ல ஒரு காவடியையும், மற்றொரு துவாரபாலகர் தன்னோட தோல்ல ஒரு துலாபாரத்தையும் வச்சுருக்கிற மாதிரி அமைச்சிருக்கா. பார்க்க ரொம்ப நன்னா இருக்கு. இது வந்து கிழக்கு நோக்கிய ஒரு மூலஸ்தானத்துல ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவசேனாவோட நின்ற கோலத்தை காணப்படுறார். பாக்கி கோவில் மாதிரி இல்லாம இந்த கோவில்ல வள்ளி தேவசேனா இடவலம் மாறி காணப்படுறார். இங்க மூலஸ்தானத்தை காணப்படுற ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி மற்றும் வள்ளி தேவசேனா இவா விக்கிரகங்கள் ஸ்வயம்பு விக்கிரகங்கள் இல்லைன்னு, இது வந்து இந்த கோவிலோட சுத்தி தோண்டும் போது 3 ஜூன், அதாவது 3ஆம் தேதி ஜூன் மாசம் 1976வது வருஷம் காலம்பர 8:30 மணிக்கு இவா 3 பேரோட விக்கிரகங்களையும் தரையிலேருந்து அப்படியே தோண்டி எடுக்கிறா. தோண்டி எடுத்து அதை வந்து கொண்டு வந்து மூலஸ்தானத்துல வைக்கிறா. இவர் வந்து பல நூற்றாண்டுகள் பழமையான விக்கிரகங்கள் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்றான். இந்த மூலவர் விக்கிரகங்கள்லாம் எப்படி மண்ணுக்குள்ள போச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இது எப்படின்னா, முகலாய படையெடுப்பும் போது முஸ்லீம்களுக்கு பயந்து இந்த விக்கிரகங்கள்லாம் அப்புறப்படுத்தி கோவில்லேருந்து, ஏன்னா அவ வந்து சேதப்படுத்திடுவான்னு வந்து பூமிக்குள்ள தோண்டி வச்ச மறைச்சு வச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த 3 ஜூன் 1976ல வந்து இதை காலம்பர தோண்டி எடுக்கிறா. தோண்டி எடுத்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் மூலஸ்தானத்துல வைக்கிறா. மூலவரான முத்துக்குமார சுவாமி கோஷ்டத்தை சுத்தி நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரரோட விக்கிரகங்களை பார்க்க முடியும். கோவிலோட பிராகாரத்துல கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதி யாருதுன்னா, இதுதான் ஸ்ரீ முத்து விநாயகரோட சன்னதி. ஸ்ரீ முத்து விநாயகர் சன்னதியை பார்த்த மாதிரி ஒரு சின்ன நைவேத்திய பீடமும் ஒரு மூஞ்சூர் வாகனத்தையும் அமைச்சிருக்கா. அதே மாதிரி மற்றொரு கிழக்கு நோக்கிய சன்னதி இருக்கு. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ மகா ஜோதீஸ்வரர் சிவலிங்க வடிவமா கிழக்கு நோக்கி காணப்படுறார். இந்த மகா ஜோதீஸ்வரர் சன்னதியோட கோபுரத்துல வந்து சிவன், பார்வதி, நந்தி பகவானோட காணப்படுறார். இந்த மகா ஜோதீஸ்வரர் சன்னதிக்கு எதிர்பக்கமா ஒரு சின்ன நெய்வேத்திய பீடமும் ஒரு நந்தி பகவானையும் பார்க்க முடியும். இந்த மகா ஜோதீஸ்வரர் சன்னதி பக்கத்திலேயே அம்பாளோட சன்னதி இருக்கு. அம்பாள் தன்னோட சன்னதியில தெற்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறா. அம்பாள் சன்னதியை பார்த்த மாதிரி ஒரு சின்ன நைவேத்திய பீடமும் ஒரு சிம்ம வாகனத்தையும் வச்சிருக்கா. முத்துக்குமார சுவாமி கோயிலோட வெளிப்பிரகாரத்துல தெற்கு நோக்கிய ஒரு சன்னதி. இந்த தெற்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ கால பைரவர் காணப்படுறார். தெற்கு நோக்கிய கால பைரவர் சன்னதி பக்கத்திலேயே கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு.
இதுல என்ன அப்படின்னா, பாயற மாரி 2 குதிரைகள் பூட்டிய ஒரு தேரு. இந்த தேர ஓட்டுறவர் யாரு அப்படின்னா, அவர் தான் பிரம்மா. பிரம்மா தான் தேர ஓட்டுறார். அப்ப தேர் உள்ள யாரு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பார்த்தா, அவர் தான் மூலவரான ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி. இந்த தேருக்கு பக்கத்திலேயே கோவிலோட நவக்கிரக சன்னதி இருக்கு. நவக்கிரக சன்னதிய வந்து பிரமாதமா அமைச்சிருக்கா. அதாவது ஒரு மொட்டு, தாமரை மொட்டு மேல இந்த நவக்கிரக சன்னதிய பார்க்க முடியும். இந்த கோவிலோட துவஜஸ்தம்பத்துக்கு இடது பக்கத்துல 2 பெரிய விருட்சம் இருக்கு. ஒண்ணு வந்து அரச மரம், இன்னொன்னு வேப்ப மரம். 2ம் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு. இத சுத்தி ஒரு பெரிய ஒரு மேடை அமைச்சிருக்கா. அங்க வந்து வடக்கு நோக்கிய 2 சன்னதி இருக்கு. முதல் சன்னதியில விநாயகரும், நாகதேவதைகளும் சேர்ந்து காணப்படுறா. அதுக்கு அடுத்து இருக்கிற வடக்கு நோக்கிய சன்னதியில நாகதேவதை மட்டும் தனியா இருக்கா. கோவில் வளாகத்திலே கோவிலுக்கான ஒரு தனி மடப்பள்ளியும் இருக்கு. கோவிலுக்கு ஒரு புஷ்கரணியும் இருக்கு. அது கொஞ்சம் புனரமைக்கணும். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.